Hi, my name is PK and welcome to my channel. In the video, இப்போ வரப்போகிற சம்மர் சீசனுக்காக நம்மளோட கார்டனை எப்படி கேர் பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அஸ் வி ஆல் நோ இப்போது வின்டர் சீசன்றது அதோட முடிவுக்கு வந்துடுச்சு. அண்ட் இப்போ அடுத்து வந்து சம்மர், அதாச்சும் கார்டனரோட நைட் மார்னு சொல்லலாம். சம்மரில் வந்து கார்டனிங் பண்ணுறது ரொம்ப பெரிய கஷ்டம்னு சொல்லலாம். சம்மர் சீசனுக்கு நம்ம கார்டனை எப்படி பாதுகாக்கிறதுன்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோ. அண்ட் இந்த வீடியோவில் நான் ஒரு சில எசென்ஷியல் டிப்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம கார்டனில் நடக்கிற ஒரு மேஜர் நிறைய ப்ராப்ளம்ஸை கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம சமாளித்து இந்த சம்மரில் வந்து ஒரு நல்ல கார்டனிங்கை நம்மளால் கொண்டு வர முடியும். அண்ட் அதில் வெரி ஃபர்ஸ்ட் திங் இஸ் பேக் த பிளான்ஸ் க்ரௌட். அதாச்சும் நம்மக்கிட்ட இருக்கிற செடிகளை கொஞ்சம் இடுக்கட்டமாக அடுக்கிறது. எதுக்காக நம்மக்கிட்ட இருக்கிற செடிகளை இப்படி இடுக்கட்டமாக அடுக்கணும்னு சொல்கிறேன்னா, இடுக்கட்டும்னு நான் சொன்னதும் நீங்கள் வந்து ரொம்ப அப்படியே நெருக்கமாக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ரெகுலராக வைக்கிற டிஸ்டன்ஸில் இன்னும் கொஞ்சம் கிட்ட வைக்கலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, அப்படி வைக்கிறப்போ அந்த பிளான்ட்ஸ்க்கு ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படுற ஹியூமிடிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த ஹியூமிடிட்டினால அந்த பிளான்ட்ஸ் வந்து சர்வே ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக. அண்ட் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ், இந்த சம்மரில் நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்குது. அண்ட் அதுல ஒரு முக்கியமான விஷயம் எதுனா இந்த ஹீட் வேவ்ஸ், அதாச்சும் இந்த வெப்ப அலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பிளான்ட்ஸ் என்னால இடுக்கட்டமா கொஞ்சம் நெருக்கமா வைக்கிறப்போ அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து அந்த பிளான்ட்டை அந்த அளவுக்கு தாக்காது. நீங்க இப்ப பார்க்கலாம், நான் பிளான்ட்ஸ் வந்து எவ்வளவு நார்மலா வைக்கிற டிஸ்டன்ஸோட கொஞ்சம் கிட்ட தான் வச்சிருக்கேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால அந்த ஹியூமிடிட்டி ஃபார்ம் ஆகுறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அஸ் வெல் அஸ் அந்த ஹீட் வேவும் அவ்வளோ ஈஸியா இந்த பிளான்ட்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. இப்போ அடுத்து இந்த செகண்ட் எசென்ஷியலான டிப்ஸ் என்னன்னா, கீப் த ஷேட் லவ்விங் பிளான்ட்ஸ் இன் ஷேட். அதாவது நிழல்ல ரொம்ப நல்லா வளரக்கூடிய செடியை நிழல்ல மட்டும் வைங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நிழல்ல வளர செடியை வந்து ஒரு வெயில்ல வச்சு வளராதுன்னு கிடையாது. ஆனால் அப்படி வளர்றது அந்த செடிக்கு ஒரு மேஜர் லாஸாக தான் இருக்கும். நம்ம வளர்க்குற எல்லா செடியுமே இந்த சம்மரோட அந்த ஹீட் வேவ்ஸை வந்து தாங்கக்கூடியதாக இருக்குன்றது கிடையாது. ஒரு சில ரொம்ப லைட்டான வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரோட ஹீட் வேவ்ஸ்க்கு அவ்வளோ ஈஸியாக தாங்காது. குறிப்பாக இந்த கிரீன் அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிழல் பகுதிகளில் ரொம்ப அருமையாக வளரும். ஸோ இந்த கிரீன் அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். கீரை வகைகள், எல்லா கீரை வகைகள், அப்புறம் முள்ளங்கி, பீட்ரூட், முட்டைகோஸ், புதினா, அப்புறம் இந்த கருவேப்பிலை, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே ஒரு டைரக்ட் சன்னை விட ஒரு நிழல் பாங்கான இடத்துல ரொம்ப நல்லாவே வளரும். இதை நம்ம டைரக்ட் சன்ல வைக்கிறதுனால இதுல வரக்கூடிய மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, அந்த வெப்பம் வந்து இதோட இலைகள், இந்த லீஃபி வெஜிடபிள்ஸ், இந்த கீரை வகைகள்லாம் அதோட இலைகள் தான் நமக்கு உணவு. அந்த இலைகள் வந்து அந்த டைரக்ட் ஹீட் வேவ்னால ரொம்ப ஈஸியா கருகியோ காஞ்சோ போயிடும். அண்ட் அது போக ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அதை சமாளிக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா இந்த லீஃபி வெஜிடபிள்ல மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டென்ட். அந்த வாட்டர் கண்டென்ட் டைரக்ட் சன்ல ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் ஆகிறதுனால அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை அந்த பிளான்ட் ஃபேஸ் பண்ணுறப்போ அதோட நியூட்ரிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான்ட்ல இருந்து போயிடும். மூணாவது எசென்ஷியல் டிப்ஸ் எதுனா, இது ரொம்ப முக்கியமானது எதுனா, மூடாக்கு போடுறது. அதாச்சும் நம்ம வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு, அந்த செடிகளுக்கு க்ரோ பேக்காக இருக்கட்டும், இல்லை தொட்டியாக இருக்கட்டும், இல்லை நம்ம எந்த மீடியமில் ஒரு செடி வளர்க்கும், அந்த செடியோட சாயில் சர்ஃபேஸுக்கு மேலே ஒரு திக்கான லேயர் மூடாக்கு போடுறதுன்றது ரொம்ப அந்த மூடாக்கு எதுவாக வேணா இருக்கலாம். அதாச்சும் மக்கக்கூடிய பொருட்கள் எதுவாக வேணா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஞ்ச புல்களாக இருக்கலாம், இல்லை ஒரு wood chips மரத்துகள்களாக இருக்கலாம், இல்லை காஞ்ச இலைகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக மண்ணோட ரொம்ப மக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம மூடாக்கா போடலாம். பத்தாவதுக்கு இப்போ இந்த சம்மர் சீசன்றதுனால நமக்கு இந்த கரும்பு சக்கை, அதாச்சும் இந்த கரும்பு ஜூஸ் வந்து கிடைக்கிற கரும்பு சக்கைன்றது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதையுமே நம்ம வந்து அவங்க கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்து நம்ம செடிங்களுக்கு மூடாக்கா தாராளமாக போடலாம். இப்படி மூடாக்கு போடுறதுனால நமக்கு என்ன மிகப்பெரிய பலன் கிடைக்க போகுதுன்னா, இந்த மூடாக்கு வந்து அந்த சாயில்ல இருக்க அந்த ஈரப்பதத்தை அவ்வளோ சீக்கிரம் அந்த வெயில்ல போக விடாம பார்த்துக்கும். ஏன்னா அந்த ஈரப்பதமான இருக்கிற அந்த மண்ணுக்கு மேல ஒரு திக்கான ஒரு லேயர் மூடாக்கு இருக்கிறப்போ அந்த சூரிய வெப்பமோ இல்லை அந்த சூரியனோட அந்த ஒரு ஹீட் அந்த சாயில் மேல ரொம்ப டைரக்டா படாது. அது அந்த மூடாக்கு மேலதான் ஸ்ட்ரெயிட்டா விட போகுது. ஸோ அதுக்கு கீழே அந்த மண்ணில் இருக்கிற அந்த ஈரப்பதத்தை அது ரொம்ப நேரம் சஸ்டெயின் பண்ணி வச்சுக்கும். அண்ட் மோர் ஓவர் நான் ஃபர்ஸ்ட் டைம் மென்ஷன் பண்ணியிருப்பேன், மக்கக்கூடிய எந்த பொருள் வேணா மூடாக்கா போடலாம். ஸோ வாட் எவர் த கெட்டிங் decomposed in the soil is going to bring a nutrition value. இப்போ அடுத்து நாலாவது எசென்ஷியல் டிப் என்னன்னா, வாட்டர் them deeply. அதாச்சும் ரொம்ப ஆழமா செடிகளுக்கு தண்ணி விடுங்க. ஸோ என்ன இது ஆழமா செடிகளுக்கு தண்ணி விடுறதுனா, சம்மர் டைம் இந்த கோடை காலத்துல நம்ம செடிக்கு விடுற தண்ணின்றது ரொம்ப சீக்கிரமாவே பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும். ஒன்ஸ் அந்த மண்ணுக்கு ஈரப்பதம் போயிடுச்சுன்னா அந்த மண்ணுக்கு அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் அப்புறம் அதுக்கு அந்த எர்த்துவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாவே இறந்து போயிடும். ஸோ அந்த மண்ணுல அந்த மாய்ஸ்டர், அந்த ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்றதுன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருக்கும் இந்த சம்மர் டைம்ல நமக்கு. நான் என்னோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸா எப்பவுமே ஈவினிங் டைம்ல தான் செடிக்கு தண்ணி இடுவேன். பிகாஸ் மார்னிங் டைம்ல நான் ஏர்லி மார்னிங்
மார்னிங் தண்ணி அந்த செடிக்கு கொடுத்தா ஒரு 8 o'clock மேலே அந்த சம்மரோட ஹீட் வேவ்ஸ் அது ஜஸ்ட் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். அப்படி ஆகிறப்போ அந்த செடி வந்து அந்த அந்த மண்ணுக்கு ஈரப்பதத்தை காப்பாற்றிக்க மட்டும்தான் அதிகபட்சமாக பார்க்குமே தவிர அதுக்கு அந்த மாய்ஸ்டர் லெவலை யூஸ் பண்ணி பிளான்ட்டுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணாது. ஸோ நான் ஈவினிங்கில் தண்ணி விடுறப்போ அந்த செடிக்கு ரொம்ப அதிகமான டைம் இருக்கும். எதுக்குன்னா அந்த மண்ணில் இருக்க ஈரப்பதத்தை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த செடியோட சாயில் லெவலுக்கு மேலே மூடா போட்டு இருக்கிறதுனால அந்த அடுத்த நாளோட அந்த சூரியனோட வெப்பன்றது அந்த அளவுக்கு செடியை தாக்காது. நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி செடிக்கு விடணும்னா அந்த செடியில் இருக்க மொத்த மண்ணு ஈரமாகிட்டு அதில் இருக்க மிச்சமான தண்ணி ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வலிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் அதுக்கு செடிக்கு தண்ணி கொடுக்கணும். நான் கொஞ்சம் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஈவினிங் டைமில் தான் செடிக்கு தண்ணி விடுவேன். ஸோ மார்னிங் டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த செடிக்கு மேலே ஜஸ்ட் ரெகுலர் அந்த நார்மல் செடிக்கு விடுற தண்ணி அதே வந்து ஜஸ்ட் ஒரு ஷவர் மாதிரி அந்த செடி மேலே தெளிச்சிடுவேன். இது வந்து அந்த ஹீட் வேவ்ஸ் வந்து ஜஸ்ட் ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு விதத்தில் அந்த செடிக்கு ஹெல்ப் பண்ணும். இதை நம்ம டெய்லி ரெகுலராக பண்ணுற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ் ஒரு 4 days ஒன்ஸ் மட்டும் அதை பண்ணாலே போதும். சில நேரங்களில் இந்த மாதிரி சம்மர் டைமில் சம்மந்தமே இல்லை மழை கூட வரும். அந்த மழையை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஒரு மேஜிக் மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம். கோடை காலத்தில் இருக்க வெயில் அப்போ இந்த மாதிரி ஒரு மழைன்றது யாருக்கு தான் பிடிக்காது பெருசாக. இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் ரெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணிட்டு அந்த சாயில் வந்து டாப் டு பாட்டம் கம்ப்ளீட்டாக ட்ரென்ஸ் ஆகிட்டு அதோட மாய்ஸ்டர் லெவலில் நல்லா ரொம்ப அதிகமாகவே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகும். அடுத்த எசென்சியலான டிப் என்னன்னா இந்த சம்மர்ல வரக்கூடிய இந்த பூச்சி தாக்குதலை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சம்மர்ல ஒரு செடிக்கு பூச்சி தாக்குதல்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அஸ்வினி பூச்சி தாக்குதலா இருக்கலாம், இல்ல அந்த இலைப்பேனா இருக்கலாம், இல்ல அந்த வெள்ளை மாவு பூச்சி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சம்மர்ல ரொம்ப ரொம்ப ஈஸியா செடிகளை அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்ம வந்து சம்மர்ல நீம் ஆயில் கொடுக்கறதுன்றது அவ்வளவு பெரிய ஒரு ப்ராப்பரான திங்கா இருக்காது. பிகாஸ் அந்த நீம் ஆயில்ன்றது ரொம்ப ஒரு பஞ்சன்டான ஒரு சொல்யூஷன். ஸோ அதுல இருக்க அந்த ஆயில் கிளேஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா செடியை ரொம்ப ஈஸியாக கருக வச்சிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் அந்த பூச்சி தாக்குதலை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் பார்க்குறப்பே நீங்கள் ஜஸ்ட் நார்மல் வாட்டரை ரொம்ப ஃபோர்ஸாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி அந்த பூச்சி வந்து டிஸ்பிளேஸ் பண்ணாலே அந்த பூச்சி தாக்குதல் ரொம்ப ஈஸியாக கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி ஆகலைன்னா நீங்கள் வந்து பஞ்சகாவியா இல்லைனா இந்த மீன் அமிலம் இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பஞ்சன்டான சொல்யூஷன்ஸ் கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த 3G கரைசலும் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்த எசென்சியலான டிப் என்னன்னா ஒரு பிளான்ட்ல இருக்க ஸ்ட்ரெஸ் என்னன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்க கற்றுக்கணும். ஏன்னா இப்போ வரப்போகிற இந்த சம்மரில் பார்த்தீங்கன்னா பிளான்ட் வந்து ஒரு செடின்றது நிறைய ஸ்ட்ரெஸ் லெவலில் ஃபேஸ் பண்ணும். இந்த மாதிரி இலை சுருகலாக இருக்கலாம், இல்லை அந்த இலை காஞ்சி போகிறதா இருக்கலாம், இல்லை அந்த ஹீட் வேவ்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிளான்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ இதுலேருந்துலாம் நம்ம செடியை காப்பாற்றணும்னா நம்ம அந்த சாயில் வந்து எப்போவுமே ஈரப்பதமோடு இருக்கிறத நம்ம ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அந்த மண்ணை வந்து ரொம்ப காய விடாமல் பார்த்துக்கணும். ஒன்ஸ் அந்த செடி காய ஆரம்பிச்சுன்னா உள்ளே இருக்க வேறு தண்ணி இல்லாமல் அந்த செடியை தானே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சில இலைகளை தானே கருக்க வைக்கிறதோ இல்லை அந்த இலை சுருகல் அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து பிளான்டிக் கிரியேட்ஸும் அந்த மண்ணை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஈரப்பதமா அப்படியே மெயின்டைன் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா பார்த்துக்கணும். ஸோ த லாஸ்ட் எசென்சியல் டிப் என்னன்னா அவாய்ட் யூசிங் சாலிட் ஃபர்டிலைசர்ஸ். அதாச்சும் இந்த சாலிடான இருக்கிற எந்த ஒரு உரத்தையோ செடிக்கு கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம ஒரு சாலிடான ஒரு உரம், அதாச்சும் இந்த மண்புழு உரமா இருக்கலாம், இல்லை மாட்டு எரு, இல்லை நமக்கு பர்சனலாக தோன்ற எந்த ஒரு சாலிடான ஃபர்டிலைசர் நம்ம கொடுக்குறப்போ அது மண்ணுக்குள்ள பிரேக் டவுன் ஆகிற டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஹீட்டை ஜென்ரேட். ஸோ அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறப்போ எஸ்பெஷலி சம்மர் டைமில் அது வந்து பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாகவே அஃபெக்ட் பண்ணும். அஸ் வெல் அஸ் சம்மர் டைமில் நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவில் மாய்ஸ்டர் லெவல்ன்றது ரொம்ப ஈஸியாக எவாப்ரேட் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அந்த மாய்ஸ்டர் ஈஸியாக எவாப்ரேட் ஆன டைமில் இந்த ஹீட் ஜென்ரேட் ஆச்சுன்னா அது வந்து பிளான்ட்ல இருக்க வேர்களை ரொம்ப சீக்கிரமாகவே கருக வச்சிடும். அண்ட் அது வந்து மொத்த பிளான்ட்டுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு முடிஞ்ச அளவுக்கு லிக்விட் பேஸ் ஃபர்டிலைசர், அதாச்சும் இந்த தண்ணி மூலமாக கொடுக்குற உரத்தை நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். பஞ்சகாவியம், மீன் அமிலம் இந்த மாதிரி விஷயங்கள். அப்படி இல்லையா நம்ம ரொம்ப ஈஸியாக ரொம்ப சுலபமாக ஒரு சில லிக்விட் ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்னன்றது இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திங் வந்து மண்புழு உரத்தை தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாவோ இல்லை 1 to 2 நாள் வரைக்கும் கம்ப்ளீட்டாக அதை ஊற வச்சுட்டு அண்ட் அதில் இருக்க தண்ணியை நீங்கள் ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை கொஞ்சம் அதிகமான தண்ணியோட கலந்து நீங்கள் செடிங்களுக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். மண்ணில் கொடுக்கலாம், இல்லை நீங்கள் செடிக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இது அந்த செடியை வந்து கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணும். அண்ட் ரெண்டாவது ஈஸியான ஒரு லிக்விட் ஃபர்டிலைசர் எதுனா இந்த வாழைப்பழத்தோல் கரைசல். ஸோ வாட் இஸ் திஸ் பனானா பீல் ஃபர்டிலைசர்? ஸோ இந்த வாழைப்பழத்தோல் இதை வந்து ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு டப்பாலேயோ போட்டு ஒரு 5 நாள் தண்ணி ஊற்றி கம்ப்ளீட்டாக நீங்கள் சோப் பண்ணலாம். அண்ட் 5 நாள் கழித்து அந்த தண்ணியை
இன்னும் கொஞ்சம் அதிகமான தண்ணியோட கலந்து இதை வந்து நீங்கள் செடிக்கு டைரெக்டாக ஸ்ப்ரே பண்ண. அண்ட் இதோட முக்கியமான பர்பஸ் என்னன்னா, சம்மரில் இந்த பூ உதிர்தல்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த மாதிரி இந்த வாழைப்பழத்தோட இந்த ஊற வச்ச இந்த தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறதுனால அந்த பூ உதிர்தலை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, இந்த வாழைப்பழத்தோலில் வந்து பொட்டாசியம் அப்படின்ற நியூட்ரியன்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த தோலை வந்து நீங்கள் அரைச்சும் தண்ணியோட கலந்து கூட நீங்கள் வந்து செடிக்கு டைரெக்டாக கொடுக்கலாம். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த வரப்போகிற சம்மருக்கு நம்ம கார்டனை நம்ம பிளான்ஸ் எப்படிலாம் ஈஸியாக காப்பாற்றலாம், எப்படிலாம் நம்ம அந்த சம்மரில் சஸ்டெயின் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ஃபர்டபுளான கார்டன் எப்படி கொண்டு வரலான்றதை பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, let's stay connected and create a better environment. Thank you.